ஹாய் வீவர்ஸ், யாருக்கெல்லாம் நம்ம கார்த்திக் ராஜும் ரேவதியும் பிடிக்குமோ அவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையான அப்டேட் தான் இப்போ போயிட்டுருக்கு. இந்த ஒரு அப்டேட்டுக்காக தான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு செகண்ட் கூட நீடிக்கலைன்னு சொல்லலாம். அடுத்த செகண்டே வந்து ரேவதி வந்து கார்த்தியை விட்டு பிரியிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது. ரேவதி வந்துட்டு இனிமேல் மாமாவை பார்க்கவே முடியாதான், மாமா கிட்ட பேசவே முடியாதா, அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இன்னும் வந்து ரேவதி பார்த்திங்கன்னா வந்து கார்த்தி மேலே ரொம்பவே கோவப்பட்டு விழுகிறாங்க. இப்போ தான் ஒரு நாள் கூட இல்லை, ஒரு மணி நேரம் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அதுங்களாட்டி ஒரு பெரிய பிரச்சனை, பூகம்பமே வெடிச்சிருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா நம்ம சந்திரகலா பார்த்திங்கன்னா, சந்திரகலாவும் சிவனாண்டியும் ஒரு பிளான் பண்ணி வந்து ரேவதியை வந்து ஒரு சிக்க வச்சுருக்காங்க அந்த ஒரு வழக்குல. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ரேவதி வந்து வசமாக மாட்டிக்கிறாங்க. இதை நினச்சி வந்து ரேவதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி யோசிக்கும் போது மட்டும் பார்த்திங்கன்னா கார்த்தியை ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தியோட ஃபோனை ரேவதி எடுக்கவே இல்லை. ஏன் ரேவதி எடுக்கலை, என்ன ஆச்சுன்னு தெரியல, ரேவதிக்கு ஏன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த வரக்கூடிய எபிசோடு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.